அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஜாதகப்படி பிரபலமாகும் யோகம் யாருக்கு. அதாவது இந்த உலகத்தில் நிறைய பேர் பிறக்கிற எல்லாருமே பிரபல்யம் ஆகலை. பிரபல்யம்னா எல்லாருக்கும் தெரிந்த நபராக அல்லது ஒரு சாதனை செய்யக்கூடிய நபராக, ஒரு ரோல் மாடலாக, இப்படி சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும், ஒரு ரோல் மாடலாக ஒரு துறையில் வந்து ஒரு சாதிக்கக்கூடிய நபராக, ஒரு துறையில் எல்லாருக்கும் தெரிந்த நபராக இருக்கக்கூடிய அமைப்பு தான் நம்ம பிரபல்யம் சொல்கிறோம். நம்ம அந்த பிரபல்யம் ஆகக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ சொல்லக்கூடிய விதிகளை வைத்து ஒரு 3 ஜாதகத்தை ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இப்போ நிறைய விதிகள் சொல்லுவேன். இந்த விதிகளுக்கு உண்டான உதாரண ஜாதகமாக ஒரு 3 ஜாதகத்தை ஒரு கிட்டத்தட்ட அநேகமாக 1 இயருக்கு முன்னாடி சில ஜாதகங்கள், அந்த ஜாதகத்தோடைய லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே போட்டிருக்கேன். ஒரு விஐபி ஜாதகத்தை ஒரு 3 ஜாதகத்தை போட்டிருக்கேன். இப்போ சொல்லக்கூடிய ரூல்லாம் கிட்டத்தட்ட அந்த ரூலை அந்த ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ இந்த டாபிக்ஸ்க்கு வந்துடும். அதாவது பிரபல்யம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு ஒரு 4 பாவங்கள் இருக்கு. அதாவது 3, 6, 10, 11 இந்த 4 பாவங்களுக்கு உபஜயஸ்தானங்கள். இந்த பாவங்களை வைத்து தான் ஒருத்தர் பிரபல்யமான நபரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நம்முடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒற்றைப்படை பாவங்கள் 1, 3, 5, 7, 9, 11 இதை வந்து அகம் சார்ந்த பாவங்கள் சொல்லுவோம். பர்சனல் லைஃப் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு நல்லா இருக்கணும். அதேமாரி புறம் சார்ந்த பாவங்கள் இது அகம் சொல்கிறோம். அதேமாரி 2, 4, 6, 8, 10, 12 வந்து புறம் சார்ந்த பாவங்கள் சொல்கிறோம். அஃபீஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அக வாழ்க்கை, புற வாழ்க்கை அப்படின்னு. இந்த அக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமைப்பில் எது வலுவானது அப்படின்னு பார்க்கும்போது 3-11 வலுவானது. அதுதான் இங்கே போட்டிருக்கேன், 3-11. அதாவது மனிதன் வந்து பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை, அவனுடைய பேர் புகழ் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லக்கூடியதான் இந்த 3வது வீடு. 11வது வீடு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்ற எல்லாருக்கும் வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம். இந்த உபஜயஸ்தானம் என்பது வெற்றி ஸ்தானம் தான். அதில் அக வாழ்க்கையில் அகம் சார்ந்த பாவங்களில் 6 பாவத்தில் 2 பாவத்தை கொண்டாந்து வச்சுருக்கோம். புறம் சார்ந்த பாவத்தில் 6, 10 கொண்டாந்து நம்ம வச்சுருக்கோம். அதாவது என்னென்னா, இந்த ஒரு ஜாதகத்தில் இந்த 3, 6, 10, 11 பாவங்களை எந்த பாவங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், இதுதான் உபஜயஸ்தானன்றது. இந்த 3, 6, 10, 11வது பாவங்களை எந்த பாவங்கள்லாம் தொடர்பு கொண்டால் ஒருத்தர் பிரபல்யம் ஆவார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறில் நம்ம நேரடி பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். இதற்கான பயிற்சி வந்து நம்முடைய எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதேமாதிரி இந்த பயிற்சி வகுப்புக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய புத்தகம் கொடுப்பனையும் தசாபுத்தி என்ற புக்கை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த புக்கு கொடுப்பனையும் தசாபுத்தின்னு இந்த புக்கை படிச்சுட்டு, இந்த புக்கோட ரேட் 500 ரூபா, 100 ரூபா சேர்த்து 600 ரூபா எனக்கு ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிடுவேன். இந்த புக்கை படிச்சுட்டு அப்புறம் இந்த கிளாஸுக்கு ஒருவேளை நீங்கள் 2 மாதம் கழிச்சு கூட வரலாம். இந்த புக்கை படிச்சுட்டு 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு இங்கே நேரடி பயிற்சிக்கு வரலாம். ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த வகுப்பு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வகுப்பில் இருக்குது, எனக்கு கால் பண்ணிங்கன்னா சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை 2 மணி முதல் 5 மணி வரைக்கும் நம்முடைய பயிற்சி மையத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் உட்காரதுக்கு இடம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாதமும் நம்ம கிட்டத்தட்ட 20 வருஷமாக நாம் நடத்திட்டு வரோம். இதை 20 வருஷமாக உயர்கணித கேபி சார ஜோதிட முறையில் நாம் நடத்திட்டு வரோம். இதில் யார் வேணால் கலந்துக்கலாம். இதற்கான சும்மா அனுமதி கட்டணன்ற மாதிரி சும்மா ஃப்ரீயாக நடத்தக்கூடாதுங்கிறதால ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதிரி ஒரு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் லொக்கேஷன் மேப் அனுப்பேன். யார் வேணால் வரலாம், ஜோதிட ஆர்வலர்கள். ஏன்னா அந்த யூடியூப் வீடியோலாம் பார்க்குறீங்க, சில பேர் பணம் கொடுத்து படிக்க முடியாது, ஒரு ஹாபியாக இருப்பீங்க, ஒரு ஆர்வலராக இருப்பீங்க, அவங்க இந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம். இப்போ இந்த சார்ட்டுக்கு வருவேன். இப்போ உபஜயஸ்தானங்கள் அப்படின்னும் போது ஒரு மனிதன் வெற்றியாளராக இருக்க வேண்டும்ங்கிறது எதை வச்சு தீர்மானிக்கிறான்னா, அவன் செய்கிற தொழிலை வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறையில் ஒருத்தர் வெற்றியாளராக இருக்கும்போது தான் அவர் பிரபல்யம் ஆகிறார். அவருடைய செயல்பாடுகள், அதாவது கர்மஸ்தானம் சொல்லுவோம். 2, 6, 10
நம்ம ஜோதிடத்தில் என்ன பண்ணுவோம்னா இந்த 2, 6, 10 நம்ம கர்மா அப்படின்னு சொல்லி, அதாவது தர்மம், கர்மம், காமம், மோட்சம்னு சொல்லிட்டு 4 திரிகோணத்தை நம்ம பார்த்துருப்போம். 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12ன்னு 4 திரிகோணங்கள். இந்த 4 திரிகோணத்தில் இது தர்மம், கர்மம், காமம், மோட்சம்னு சொல்லக்கூடிய இந்த கர்மம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய செயல்பாடுகள். அந்த செயல்பாடுகளை பொறுத்து தான் ஒருத்தர் பிரபல்யமாக முடியும். இந்த திரிகோணத்தில் ஒன்றை ஒன்று வலுவானது, ஒன்றை விட ஒன்று வலுவானது, 2ஐ விட 6 வலுவானது, 6ஐ விட 10 வலுவானது. அப்போ என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறையில் ஒருத்தர் சிறப்பாக இருக்க வேண்டும். நம்ம உயர்கணித சார ஜோதிட முறையை பொறுத்த வரைக்கும், நம்ம கேபி உயர்கணித சார ஜோதிட முறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பாவத்தை நம்ம சொல்கிறோம். 10வது பாவம் என்பது எல்லா தொழிலும் குறிக்கக்கூடியது. எந்த துறை அப்படிங்கிறது 12 பாவமாக பிரிச்சிருக்கோம். அதில் ஒற்றைப்படை பாவத்தில் வரக்கூடிய தொழில்கள் வந்து அகம் சார்ந்த துறைன்னு சொல்கிறோம். இரட்டைப்படை பாவத்தில் வரக்கூடிய தொழில்களை புறம் சார்ந்த தொழில் சொல்கிறோம். அகம் சார்ந்த துறைங்கிறது தன்னுடைய சொந்த அறிவை வைத்து பண்ணக்கூடிய தொழில்கள்லாம் அகம் சார்ந்த துறை. கலை, பொழுதுபோக்கு, விளையாட்டு, ஆன்மீகம், அரசியல், இதெல்லாம் வந்து ஒரு பொருளை கொடுத்து வியாபாரம் பண்ணாமல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அது அகம் சார்ந்த துறை. புறம் சார்ந்த துறை என்பது ஒரு பொருளை கொடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மருத்துவம், டெக்ஸ்டைல், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி மளிகை கடை, காய்கறி கடை, இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து வியாபாரம் பண்ணக்கூடியது. அதாவது உலகத்தில் இருக்கிற தொழிலை நம்ம 2 பகுதியாக பிரிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று ப்ரொடக்ஷன்னா விவசாயம், கன்ஸ்ட்ரக்ஷன், மெக்கானிக்கல், சிவில், இதெல்லாம் ப்ரொடக்ஷன், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது. இன்னொன்று உற்பத்தி பண்ண பொருளை சேல்ஸ் பண்ணுறது. இது எல்லாமே புறம் சார்ந்த தொழில்களில் வந்துடும். இன்னொன்று சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஒரு புரோகிதம் பண்ணுறது, மற்றவருக்கு ஆலோசனை சொல்கிறது, சாஃப்ட்வேர் லைனில் இருக்குது. எந்த ஒரு பொருளையும் கொடுக்காமல் தன்னுடைய அறிவை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய துறைகள் வந்து புறம் சார்ந்த துறைன்னு. இந்த புறம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய தொழில்கள் வந்து கிட்டத்தட்ட 25% தான். அகம் சார்ந்த துறை, அகம் சார்ந்த துறையில் இருக்கிற தொழில்கள், புறம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய துறைகள் வந்து கிட்டத்தட்ட 75%. அதாவது நம்ம தொழிலை வந்து அகம் புறம்னு பிரிக்கும் போது ஒற்றைப்படை பாவங்களை, அந்த ஜாதகத்தில் ஒற்றைப்படை பாவங்கள் எந்த ஜாதகத்தில் 2, 4, 6, 10 தொடர்பு உள்ளதோ அந்த பாவ ரீதியாக ஒருத்தர் சம்பாதிப்பார். இரட்டைப்படை பாவங்கள் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவ ரீதியாக சம்பாதிப்பார். இப்போ உதாரணத்துக்கு 3வது பாவனா கம்ப்யூட்டர் லைன், 4வது பாவனா மெக்கானிக்கல் லைன், 5வது பாவனா ஆர்ட் லைன், 6வது பாவம் அப்படின்னா உங்களுக்கு மருத்துவத்துறை, டெக்ஸ்டைல் துறை, உணவுத்துறை, இது மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. அது நம்ம தொழிலை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தோம். அப்போது முதல்ல என்னென்னு பார்த்தோன்னா, அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் 3வது வீட்டையோ 6வது வீட்டையோ 10வது வீட்டையோ 11வது வீட்டையோ தொடர்பு கொள்ள வேண்டும். ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறையில், ஏன்னா 3வது பாவங்கிறது பிரபல்யம் ஆகிறது. ஒரு மனிதன் தான் இருக்கிற இடத்துலேருந்து வெளி இடத்துக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச நபராக இருக்கணும்னா இந்த 3வது பாவம். 6வது வெற்றியாளர், மற்றவரை விட சிறப்பாக செயல்படும், மற்றவர் மாதிரி இல்லாமல் சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான் 6வது வீடு. 10வது வீடு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறார். 11வது வீடு வந்து அதுவும் வெற்றி ஸ்தானம் தான். டோட்டலாக எல்லாத்தையும் கூட்டி செய்யும் போது வெற்றி ஸ்தானம். அதாவது அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு 3, 11 என்பது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கலாம். அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு 3, 11 என்பது சிறப்பாக இருக்கும். புறம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு 6, 10 இருக்கு என்பது சிறப்பாக இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் பிரபல்யம் ஆக வேண்டும் என்றால் அவர் ஜாதகத்தில் முதல்ல அவர் செய்யும் தொழிலுக்குண்டான பாவம் ஃபஸ்ட்டு அதான். இதான் முதல்ல. இந்த ஒருத்தர் என்ன தொழிலோ அந்த தொழிலுக்குண்டான பாவம் ஜாதகத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் 5, 9, 8, 12 தீய அமைப்புன்னு சொல்லுவோம். ஒருத்தர் என்ன ஒரு மருத்துவத்துறை இருக்கிறவருக்கு 6வது வீடு வந்து மருத்துவத்துறை சொல்லுவோம். 6வது வீடு 5, 9 அல்லது 8, 12 தொடர்பு கொண்டு அவர் மருத்துவத்துறையிலே இருக்க முடியாது. 5, 9னா அது 6க்கு 12வது பாவமாக போயிடும். அது இல்லாமல் 10வது வீட்டுக்கு 8, 12வது ஸ்தானம் இது. அப்போ அந்த துறையில் அவர் இருக்க முடியாது. 8, 12 என்பது லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய பாவம். லக்னம் தான் அவருடைய சுய அறிவுன்னு சொல்லுவோம். அப்போ லக்னத்தையும் கெடுக்கக்கூடாது, 10வது வீட்டையும் கெடுக்கக்கூடாது. அப்படிங்கிறதால என்னென்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அது அந்த துறைக்கு உண்டான பாவம் 5, 9, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது.
3, 6, 10, 11 ஏதாவது 2 பாவமோ ஒரு பாவமோ தொடர்பு கொண்டா சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாவத்துக்கு 12வது வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு 4வது வீடு 3, 11 தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா 3வது வீடு 4க்கு 12வது பாவமாக போகுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு 3வது பாவம் தீமையான பாவமாக போயிடும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஒருத்தர் தொழிலுக்கு உண்டான பாவம் தன்னுடைய வீட்டை கெடுக்காமல், தன்னுடைய வீட்டுக்கு 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளாமல், அதுக்கப்புறம் 5, 9, 8, 12 தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ன கொடுப்பனை. லக்ன கொடுப்பனை என்னன்னா, ஆக்சுவலாக இந்த தொழிலுக்குண்டான பாவம் அதுக்கப்புறம் கிரகமும் போட்டுடுறேன். கிரகம் ரெண்டுமே ஒருத்தர் என்ன தொழில் செய்கிறாரோ அதுக்குண்டான தொழிலுக்குண்டான பாவமும் கிரகமும் ரொம்ப முக்கியம். இது கிட்டத்தட்ட ஒரு 70% எடுத்துக்கலாம். ஏன்னா பாவம் கிரகம் தான் ரொம்ப முக்கியம். இது கொடுப்பனை அப்படின்னு பார்க்கும்போது தொழிலுக்குண்டான பாவம், தொழிலுக்குண்டான கிரகம். உதாரணத்துக்கு ஒருத்தர் சினிமா துறையில் இருக்கிறாருன்னா 5வது பாவம் தொழிலுக்குண்டான பாவம், தொழிலுக்குண்டான கிரகம் சுக்கிரன். அப்போ 5வது பாவம் 3ஐயோ 6ஐயோ 10ஐயோ 11ஐயோ தொடர்பு கொண்டா அவர் சினிமா துறையில் நல்லா இருப்பார். ஏன்னா இந்த 3, 6, 10, 11ங்கிறது 5வது வீட்டை கெடுக்கலை. அதேமாதிரி சினிமாவுக்கு உண்டான கிரகம் என்பது சுக்கிரன். சுக்கிரனும் அந்த ஜாதகத்தில் 3, 6, 10, 11 தொடர்பு கொண்டா அது நல்ல அமைப்பு. அப்போ 70% அப்படியே மொத்தமாக கிடச்சிடும் அவருக்கு. ஆனால் இப்படி இல்லாமல் எந்த அளவுக்கு 8, 12 தொடர்பு கொள்கிறதோ அந்த அளவுக்கு பாதிப்பு. அப்போ தொழிலுக்குண்டான பாவம், தொழிலுக்குண்டான கிரகம் இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் லக்ன கொடுப்பனை. லக்ன கொடுப்பனை தான் ஒருத்தரை சிறப்பு, அதாவது இது நல்லா இருந்துட்ட பிறகு அப்புறம் இதை பார்க்கணும். வெறுமனே லக்ன கொடுப்பனையை முதலே பார்க்கக்கூடாது. அதாவது இந்த பாவ கொடுப்பனை, கிரக கொடுப்பனை நல்லா இருந்துட்ட பிறகு, அவர் தொழிலுக்குண்டான பாவ கொடுப்பனை, கிரக கொடுப்பனை நல்லா இருந்துட்ட பிறகு லக்ன கொடுப்பனை என்பது ரொம்ப முக்கிய பகுதியாக இருக்கிறது. அதாவது லக்னம் என்பது அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு நெகட்டிவ் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. அவர் என்ன தொழில் செய்கிறாரோ ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு ஒருத்தர் சினிமா துறையில் இருக்கிறார். சினிமா துறையை பொதுவாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். 5வது வீடு சினிமா துறை. அப்போ லக்ன பாவம் 4வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது சினிமா துறையில் இருக்க முடியாது. சினிமா துறையில் இருந்தால் திரைக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாமல் ஒரு கதாசிரியராகவோ ஒரு புகழ் பெறாத நபராக, ஏன்னா 4வது பாவங்கிறது 5க்கு 12வது பாவம். அப்போ அந்த 5வது பாவத்தை அது கெடுக்கிற பாவமாக போயிடுது. ஒருவேளை திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டைரக்டர், ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருப்பாங்களா ஒழிய ஒரு பிரசித்தி பெற்ற நபராக இருக்க முடியாது. அப்போ ஏன்னா லக்ன கொடுப்பனை என்பது நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலை கெடுக்கக்கூடிய பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. ஒரு மருத்துவர்னா 6வது பாவம். அப்போ லக்ன பாவம் 5வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. 5வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது மருத்துவத்துறையில் இருக்க முடியாது. ஒருத்தர் போலீஸ் துறையில் இருக்கிறார். போலீஸ் துறைங்கிறது 8வது பாவம். லக்ன பாவம் 7வது வீட்டையோ அல்லது 3வது வீட்டையோ, ஏன்னா 8வது வீட்டை கெடுக்கிற பாவம் 3, 7. அப்போ லக்ன பாவம் 7வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா அவர் போலீஸ் துறையில் இருக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஒருத்தர் லக்ன கொடுப்பனை நன்றாக இருக்க வேண்டும். அவர் என்ன தொழிலை செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு பாதகமான வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு உண்டான பாவத்தையே தொடர்பு கொண்டால் இன்னும் சிறப்பு, ஒரு இன்வால்மெண்ட்டாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு புகழ்பெற்ற ஒரு நபர் புகழ் பெற வேண்டுமென்றால் லக்ன பாவம் எந்த விதத்திலேயாவது 3, 6, 10, 11 தொடர்பு கொள்ள வேண்டும். அதனால தான் இதை மெயினாக நான் போட்டுருவேன். அதாவது என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்குண்டான பாவமும் கிரகமும் 3, 6, 10, 11 தொடர்பு கொள்ள வேண்டும். லக்ன கொடுப்பனைன்னு பார்க்கும்போது அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு பில்டருக்கு லக்ன பாவம் 3 தொடர்பு கொண்டால் இங்கே இருக்கிற இந்த 3 இருக்குது, அதனால் அவர் பிரபல்ய பாவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் 4ஆம் பாவத்தில் தொழிலில் அக்கறை இல்லாமல் செய்வார். ஏன்னா லக்னம் தான் ஒரு மனிதனுடைய சிந்தனையை குறிக்கிறது. நம்ம பயிற்சி மையத்தில் லக்ன கொடுப்பனை பற்றி தனியாகவே ஒரு புக்கு வெளியிட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி லக்னத்துடைய தன்மையை பேஸ் பண்ணியே ஒரு தனியாகவே புத்தகம் நம்முடைய மாணவர் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ன கொடுப்பனை என்பது பிரபல்யமானவருக்கு முக்கியம், சாதாரண நபர்களாக முக்கியம் இல்லை. சாதாரண நபர்களுக்கு இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு நடந்தால் போதும். லக்ன கொடுப்பனை நல்லா இருந்தால் தான் அவர் ஈடுபாட்டோட ஒரு தனித்தன்மை. லக்னம் என்பது தனித்தன்மை சொல்கிறோம். ஏன் தனித்தன்மை சொல்கிறேன்னா நம்ம உடல் கூறில் லக்னம் என்பது நம்ம மூளையை குறிக்கும்.
நம்ம உடம்புலேயே தனித்தன்மையான உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மூளை தான். இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆனாலும் கூட ஒருத்தருடைய மூளை எடுத்து இன்னும் ஒருத்தருக்கு வைக்க முடியாது. ஒருத்தர் கையை தூக்கி இன்னொருத்தருக்கு மாட்டலாம், ஒருத்தர் ஹார்ட்டை தூக்கி இன்னொருத்தருக்கு மாட்டலாம், ஒரு கிட்னியை தூக்கி இன்னொருத்தருக்கு மாட்டலாம். ஆனால் ஒருத்தருடைய மூளையை அப்படியே தூக்கி இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாது. அந்த வகையில் தனித்தன்மை என்பது மூளையில் தான் இருக்குது. அப்போ லக்ன கொடுப்பனை என்பது அவர் என்ன தொழிலை செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு பாதகமான வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. அது உதாரணத்துக்கு பில்டர் அப்படின்னா 3 தொடர்பு கொள்ளக்கூடாது, 11 தொடர்பு கொள்ளக்கூடாது. அதுக்கு பதிலாக 6, 10 தொடர்பு கொள்ளக்கூடாது. இதே மற்ற நபர்கள் ஒரு சினிமா பிரபலியம்னா லக்ன பாவம் 3ஐயோ 6ஐயோ 10ஐயோ 11 எதை ஒன்றா தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா சினிமாங்கிறது 5வது வீடு. இந்த 3, 6, 10, 11ங்கிறது 5வது வீட்டை கெடுக்கல. இல்லை, அடுத்து இதுக்கு எவ்வளோ மார்க்குனா இதுக்கு 25%. லக்ன கொடுப்பனை என்பது 25%. இதுக்கப்புறம் தெய்வ அனுகிரகம் 9ஆம் பாவ கொடுப்பனை. 9ஆம் பாவ கொடுப்பனை என்பது 5%. இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன லெவலாக இருக்கலாம். இந்த 5% என்பது ஒரு உச்சநிலையில் ஒருத்தர் வராருன்னா அந்த தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் உச்சநிலைக்கு வர முடியும். இந்த 9வது பாவம் எப்படி இருக்கணும்னா எந்த விதத்திலேயாவது 3, 6, 10, 11 தொடர்பு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் லக்ன கொடுப்பனைக்கு சொன்ன அதே ரூல் தான். அவர் என்ன தொழிலை செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு ஆப்போசிட்டான பாவத்தை இந்த 9ஆம் பாவம் தொடர்பு கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் இராணுவத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறார்னா அவர் ஜாதகத்தில் 9வது பாவம் 7வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது, 3வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா இராணுவம்ங்கிறது 8வது வீடு. லக்ன பாவமும் 3, 7 தொடர்பு கொள்ளக்கூடாது, 9வது விட 3, 7 தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த தொழிலுக்கு உண்டான பாவத்தை கெடுக்கிற நிலையில் லக்ன கொடுப்பனைக்கு என்ன சொல்லணும் அதே தான். அவருக்கு 6, 10 தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா அவர் 8வது வீட்டை விருத்தி பண்ணக்கூடிய பாவம் தான் அந்த 6, 10. அப்போது நம்ம என்ன பண்ணுறதுனா இந்த 5% இருந்தாலும் கூட இந்த 5% வந்து ஏன்னா அந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் ஒரு துறையில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் எல்லாரும் வெற்றியாளர் ஆயிடுதில்ல. இன்றைக்கி சினிமா துறையிலையோ அரசியல் துறையிலையோ நிறைய பேர் நமக்கு தெரியும். 234 தொகுதி இருக்குது. 234 தொகுதியில் உங்களுக்கு நிறைய பேர் போட்டிடுறாங்க. பட் எல்லோரும் நமக்கு தெரியுமா? ஒரு சிலர் தானே தெரியும். அந்த வகையில் சினிமாவிலும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் நமக்கு தெரியுதா? இல்லை, ஒரு சிலர் தான் வெளிச்சத்துக்கு வராங்க. அந்த வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்றால் தெய்வ அனுகிரகம் இருக்க வேண்டும். தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் அது வெளிச்சத்தில் நீண்ட காலம் பிரகாசிக்க முடியும். இந்த 5% ஏன்னா வெற்றியாளர்கள் வந்து முழுக்க எல்லா வகையிலும் உங்களுக்கு திறமையான அமைப்பு வந்தால் தான் அதில் முன்னுக்கு வர முடியும். அதில் 9வது பாவம் என்பது ஒரு அதிர்ஷ்டத்தோட ரொம்ப வீழ்ச்சி வராமல், ஏன்னா 9வது பாவம் என்பது தெய்வ அனுகிரகம். வீழ்ச்சி வராமல் ஒரு வீழ்ச்சி வந்துட்டு ஒரு துறையில் வீழ்ச்சி வந்துட்டு மீண்டும் எழுந்ததுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகும்போது அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்துடுவாங்க. ஒரு வீழ்ச்சி வராமல் இருக்கணும்னா 9வது பாவம் நன்றாக இருக்க வேண்டும். அப்போது இந்த 3 அமைப்புகள், இது கொடுப்பனை அப்படிங்கிற கான்செப்ட், இது எல்லாமே கொடுப்பனை விதி என்ற கொடுப்பனைக்கு சொல்லக்கூடிய அமைப்பு. இதுக்கப்புறம் தசா புத்திகள், அதுதான் சம்பவம் நடைபெறும் போது நடக்கிற தசா புத்திகள். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் விதி என்ற கொடுப்பனை 70 மார்க்குனா தசா புத்திகள் 30 மார்க். விதி என்ற கொடுப்பனைக்கு 70 மார்க்கு, தசா புத்திக்கு 25 மார்க்கு, கதி என்ற கோச்சாரத்துக்கு 5 மார்க். நான் திரும்ப நம்ம வீடியோவில் நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன். நான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போ ஏன்னா அந்த விதி என்ற கொடுப்பனை 70 மார்க்கு வந்துட்ட பிறகு தசா புத்திகள் சரியில்லைன்னா அந்த நேரத்துக்கு அவர் சரி இருக்க மாட்டார். அப்போ தசா புத்திகள் என்னன்னா இதே ரூல் தான். 5, 9, 8, 12 தசா புத்திகள் தொடர்பு கொள்ளக்கூடாது. வெறும் 5ஐயோ வெறும் 9ஐயோ வெறும் 8ஐயோ வெறும் 12ஐயோ தசா புத்திகள் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா எந்த துறையிலும் செயல்பட முடியாது. அதுக்கப்புறம் அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. அந்த துறை என்னவோ அந்த துறைக்கு உண்டான 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு குறிப்பாக ஒருத்தர் துறையில் எப்போ உச்சகட்ட நிலையை அடைவார், ஒரு துறையில் எப்போ உச்சகட்ட துறையை அடைவார்னா அவர் தொழிலுக்குண்டான பாவம் இருக்குது பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு ஒரு தொழிலுக்குண்டான பாவம் ஒரு மருத்துவர் 6வது பாவம். 6வது பாவம் அவர் ஜாதகத்தில் 6ஐயும் 10ஐயும் தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன். 6வது வீட்டு உபநட்சத்திரம் ராகு அப்படின்னா ராகு தசை வருதுன்னா பிரமாதமாக டெவலப் ஆகிடும். அதுதான் விதி வழி மதி வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம். அப்போ அவருக்கு நடக்கிற தசாபதிகள் அவர் தொழிலை கெடுக்காத பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அவர் தொழிலுக்கு சாதகமான வேட்டை தசாபதிகள் தொடர்பு கொண்டால் அது சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் தசாபதிகள் 6ஐயோ 10ஐயோ மீண்டும் 3, 9, 3, 11ங்கிறது ஒரு பிரபல்யத்தை குறிக்கும்.
ஆனால் ஒரு ஆளுமையை கொஞ்சம் குறைக்கும். 6-10ங்கிறது பிரபல்யமும் இருக்கும், ஒரு ஆளுமையை குறிக்கும். குறிப்பாக அகம் சார்ந்த தொழில், அரசியல், சினிமா, இந்த மாதிரி துறைகளுக்கு 3-11 என்பது வேகமான வளர்ச்சியை குறிக்கும். 6-10 என்பது நிதானமான வளர்ச்சியை குறிக்கும், ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி. அப்போ தசாபுத்திகள், தசாநாதன், குறிப்பாக தசாநாதன் வந்து அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்குண்டான பாவத்திற்கு எதிரான பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா தசாநாதன் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கொடுப்பினை ஒரு பிரபல்யம் அப்படின்ற அமைப்பில் ரொம்ப எளிமையான விதி தான் இது. இது பிரபலமான ஜாதகத்தை எல்லாத்தையும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நண்பர் அப்பப்போ எனக்கு விஐபி ஜாதகம்லாம் வரும், சில ஜாதகத்தெல்லாம் கொண்டாந்து தருவாங்க. அது விஐபி ஜாதகனாவே முதல்ல நான் பார்க்கக்கூடிய அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்குண்டான பாவம் 3, 6, 10, 11 தொடர்பு கொள்ளதான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அது இல்லைன்னா அவர் பிரபல்யமாக இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் கூட லக்ன கொடுப்பினை வந்து 8, 12 அல்லது 5, 9 மட்டும் தொடர்பு கொண்டு அவர் பிரபல்யமாக ஆகவே முடியாது. 10ஓடு 11 தான். அவர் துறையில் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் கூட அந்த துறையில் அவருக்கு தனித்துவம் இருக்காது. அப்போ லக்ன கொடுப்பினை இங்கே 25 இங்கே பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு கிரகத்துக்கு 70% மார்க் நான் கொடுத்தாலும் கூட லக்ன கொடுப்பினையை சரிப்பலைன்னா அவர் தனித்தன்மையாக தெரிய மாட்டார். ஒருத்தர் ஒரு துறையில் ஜெயிக்கிறார் அப்படின்னா என்னன்னா அவர் மற்றவர் மாதிரி இல்லை அப்படின்ற போது தான் ஜெயிப்பார். அந்த துறையில் இருக்கிற மற்றவர் மாதிரி அவரும் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட அந்த தனித்தன்மை என்பது லக்ன கொடுப்பினையில் தான் இருக்குது. நீண்ட காலம் இங்கே சொல்றது எல்லாமே ஒரு துறையில் ஒரு சாதிக்க வேண்டும், ஒரு பிரபல்யம் அப்படிங்கிறவங்க இளமையில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள், அதாவது இந்த கொடுப்பினை எல்லாம் நல்லா இருந்து இளமை காலத்தில் தசாபுத்திகள் சரியில்லைன்னா ஒரு தடைகள் இருக்கும். ஆனால் இந்த கொடுப்பினை எல்லாமே இருக்குது அப்படின்னா வயதான காலகட்டத்தில் அது தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் ஒரு 60 வயசுக்கு 50 வயசுக்கு மேலே வந்தாலும் கூட அதுக்கப்புறம் அவங்க பிரபல்யம் ஆகிடுவாங்க. அந்த வகையில் உபதேசஸ்தானங்களான 3, 6, 10, 11வது பாவத்தை அவர் தொழிலுக்குண்டான பாவம் தொடர்பு கொள்வது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் ஒரு நிரந்தரமாக ஒரு தொழில் இல்லாமல் நிறைய தொழில் இருப்பாங்க, அடிப்படையாக சில திறமைசாலியாக இருப்பாங்க. அவர்களுக்கு லக்ன பாவம் 3, 6, 10, 12 தொடர்பு கொண்டாவே ஒரு இண்டிவிஜுவல் திறமை அவங்களுக்கு வந்துடும். அப்போ லக்ன கொடுப்பினை என்பது இந்த பிரபல்யமாக இருப்பவர்களுக்கு ரொம்ப முக்கியம். லக்ன கொடுப்பினையை சரியில்லை அப்படின்னா பிரபல்யமாக ஒருத்தர் ஆகவே முடியாது. மீண்டும் ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.